நம்ம ஷிப்லேருந்து 131 க்ரூ மெம்பர் இன்றைக்கி டூருக்கு போகிறோம். வர வழி நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியல. பட் சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பஸ்ஸில் ஏசி இருந்தாலும் ஒன்றும் தெரியல. கீழே இறங்கினோடனே திடீர்னு நம்ம ஊருக்கு வந்த ஒரு ஃபீலிங்கு, வெயில் பொழந்து கட்டுது. எஸ், பிரமிடை பாருங்க, பின்னாடி இந்த பக்கம் பாருங்க, கேமரா பாருங்க. எஸ், தேங்க்யூ பிரதர். Thank you. Okay, you are very good brother. Thank you man. Thank you. Yes. They are good people. Yeah. நம்ம கால் கீழே ஒரு கேமல் இருக்குது. ஆனால் நம்ம காலை எதுவுமே பண்ணவே இல்லை. அது மூந்து பார்க்குது கேமல். உனக்கு ஏதாச்சும் வேணா நான் வாங்கி கூட கொடுத்துட்றேன், என் காலை கடிச்சிடாத. எல்லாருக்கும் வணக்கங்க, நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலுடைய தொடரில் அடுத்த எபிசோடு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்தில் இருக்க அலெக்சாண்ட்ரியா சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம க்ரூஸ் ஷிப்பே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒர்க் பண்ணுற க்ரூவுக்கு டூர் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஜிப்தில் இருக்க பிரமிட்ஸ் தாங்க போக போகிறோம். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்ட்ரியாலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. நம்ம இங்கேருந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி நம்ம கீஸாவுக்கு போக போகிறோம். அங்கே போயிட்டு தான் நம்ம பிரமிடை பார்க்க போகிறோம். நம்ம இந்த க்ரூவுக்கு முன்னாடியே பேர் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ நேராக போயிட்டு நம்ம க்ரூ ஆஃபீஸில் போயிட்டு நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு பஸ் ஏற போகிறோம். வாங்க போகலாம். ஒரு வழியாங்க எல்லா ப்ராசஸையும் முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். நம்ம ஷிப்லேருந்து 131 க்ரூ மெம்பர் இன்றைக்கி டூருக்கு போகிறோம். ஒரு 8 பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த க்ரூ வந்து ப்ராசஸ் பண்ணி வெளியே வர்றதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு. நம்ம பாஸ்போர்ட்லேருந்து நம்ம எல்லாமே நம்ம கையில் கொடுத்துருவாங்க. என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட்டை, இது பாஸ்போர்ட் கிடையாது, இது டூர் கைடு. நம்ம பாஸ்போர்ட்டு, சீமேன்ஸ் புக்கு, அதுக்கப்புறம் ஷோர் பாஸ்ன்னு தருவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து வெளியே வரணும். ஸோ இதுக்கு இந்த ப்ராசஸ் முடிவே 1 hour ஆகிடுச்சு. ஏன்னா 131 க்ரூ. ஸோ அவங்கக்கிட்ட சைன் வாங்கி அவங்க கையில் பாஸ்போர்ட் கொடுத்து அதுக்கு முன்னாடி அவங்க ஷோர் பாஸ்லாம் முன்னாடி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கவங்களே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அந்த தலையில் அந்த கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எஜிப்ட் முஸ்லீம் கண்ட்ரி இல்லையா. ஸோ இங்கே வந்தோடனே அந்த முஸ்லீம் டச்சும் இருக்குது. ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இதில் லஞ்சு தராங்க. நம்மளுக்கும் லஞ்சு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதாங்க உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே நம்ம கைடு ஒருத்தவங்க இருக்காங்க. கைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லுவாங்களாம். ஸோ அவங்க வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் எல்லோரையும் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து நைட் டியூட்டி பார்த்துட்டு நேராக வந்திருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு பவர் நேப் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்மளோட ட்ராவல் டைம் பார்த்திங்கன்னா 3 மணி நேரங்க. ஸோ 3 மணி நேரம் எங்கே நம்ம ஏற்கனவே சொன்னபடி நம்ம இப்போ அலெக்சாண்ட்ரியாவில் இருக்கோம். அலெக்சாண்ட்ரியாவிலேருந்து கைரோன்ற இடத்துக்கு தான் போக போகிறோம். கைரோவில் தான் அந்த பிரமிட் இருக்குது. ஓகேங்களா, இது இங்கேருந்து அங்கே பஸ்ஸில் போகிறதுக்கு 3 மணி நேரம் ஆகுது. ஸோ இந்த 3 மணி நேரத்தில் நடுவில் அவங்க ஹிஸ்ட்ரியும் சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம கிட்ட வந்துட்டோம். நம்ம கைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அரபிக் சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே எல்லோரும் நம்ம ஐயோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுமாரி இங்கே ஆச்சரியத்துக்கு சொல்கிறதுக்காக ஐவான்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது. ஸோ அதுதான் அவங்க சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நம்ம கைடு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம கைரோவுக்கு வந்துட்டோம். ஸோ வர வழி நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க, அது எல்லாத்தையும் எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல. பட் சில விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இங்கே எஜிப்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் நமக்கு வந்து சண்டே ஹாலிடே மாதிரி, இங்கே வந்து சண்டே ஹாலிடே கிடையாது. சண்டே தான் இவங்களுக்கு மண்டே. ஸோ ஒரு வீக் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா சண்டேல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் மட்டும் தான் இவங்களுக்கு லீவு. எஜிப்தில் பார்த்தீங்கன்னா அரபிக் லாங்குவேஜ் தான் பேசுகிறாங்க. இங்கே இருக்க பில்டிங்லாம் பாருங்கள், எல்லாமே இப்படி தான் இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அதை எப்படி சொல்கிறதுனா, ஒரு பொலிவு இல்லாமல் எல்லாமே இந்த கலரில் தான் இருக்குது. அது இல்லாமல் நிறைய பழைய பில்டிங்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாமே வந்து இந்த பிரமிட்ஸை பார்த்த மாதிரி இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் தான் பிரமிடே இருக்குது. ஆக்சுவலி நம்ம வந்துட்டோம், கைரோவில் தான் இருக்கோம். ஸோ இதுவாச்சும் பரவாயில்ல, இது நல்லா இருக்குது, பார்த்து கொஞ்சம் டிசைனாக இருக்குது. அலெக்சாண்ட்ரியாவில் வீடெல்லாம் சுத்தம், எல்லாமே வந்து பாழடைஞ்சு போயிருக்கு. அது வந்து டெமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு சைடு. எல்லா இடத்துலையுமே நாங்கள் வர வழியில் பார்த்தோம், ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்குது. டெசர்ட் தானே, அதான் இந்த சகாரா டெசர்ட்டில் தான் இருக்குது. நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா பிரமிட்ஸ் ஆஃப் கீஸான்னு சொல்கிற ஒரு ஃபேமஸான பிரமிட் தான் வந்திருக்கோம். இங்கே அது மட்டும் இல்லாமல் 124 பிரமிட்ஸ் இருக்குங்களாங்க. இந்த பிரமிடுன்றது ஒன்றும் கிடையாது, சமாதி. இந்த மன்னர்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கடவுளை போய் சேர்கிறதுக்கும் திரும்பி உயிர் பெற்று வர்றதுக்கும் ஒரு உயிர் பெற்று வர்றதுக்காக கட்டின ஒரு சமாதி தான் இந்த பிரமிட். ஸோ எத்தனை மன்னர் வாழ்ந்தாங்களோ அத்தனை பேர் கட்டியிருக்காங்க. அதில் ஃபேமஸ் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிறது பிரமிட் ஆஃப் கீஸா. 3 பிரமிட் சேர்ந்தது.
ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல பிரமிட் கட்டியிருக்காங்க. மொத்தம் 124 பிரமிட். வேறு நிறைய சிம்பிள்ஸ்லாம் காமிச்சாங்க. நம்ம இந்த மம்மி படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா, இந்த ஒரு வண்டு மேலே வந்து கடிக்கும். அந்த வண்டுலாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அந்த வண்டுலாம் பார்த்தீங்கன்னா கடிக்காதுங்களாம். அது வந்து ஒரு லக்கி சிம்பிளுக்காக அந்த வண்டு மாரி சிம்பிள் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நம்ம க்ரீஸில் பார்த்துருப்போம் அந்த கண்ணு போல் சிம்பிள், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொட்டெக்ஷனுக்காக அந்த சிம்பிள் இருக்குது. அடுத்தது நம்ம வந்து கேமல் ரைடுக்கு பே பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரமிடு ஒரே ஒரு பிரமிடு உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் வந்து நம்ம ஆன்லைன்லேயே போய் புக் பண்ணிட்டோம். மற்றவங்க புக் பண்ணாலும் தெரியல, நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டோம். அது ஒரே ஒரு பிரமிடு தான் உள்ளே போயிட்டு பார்க்க போகிறோம். அவங்க ஆனால் முன்னாடியே சொல்லிட்டாங்க உள்ளே வந்து எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து அப்பயே வந்து அந்த காலத்துலேயே திருடிட்டு போயிட்டாங்க. ஈவன் அந்த புதைச்சாங்களே அந்த கிங்கோட அந்த புதைச்ச அந்த சவப்பெட்டியா அதை கூட தூக்கிட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே இல்லைன்னு தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், அது எப்படி இருக்குதுன்னு உள்ளே பார்க்கலாம். என்ட்ரன்ஸு பயங்கரமாக இருக்குது. நமக்கு முன்னாடி இருக்க பஸ்ஸு, இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாதி பேர் இருக்காங்க. வந்துட்டோம், நம்ம ரெடி ஆயாச்சு. ஒருத்தர் வந்து இதுமாரி பாஸ் ஒன்று கொடுத்தாரு. இந்த பாஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. 1 day என்ட்ரி பாஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. வெயில் பஸ்ஸில் ஏசி இருந்தாலும் ஒன்றும் தெரியல. கீழே இறங்கினோடனே திடீர்னு நம்ம ஊருக்கு வந்த ஒரு ஃபீலிங்கு. வெயில் பொழந்து கட்டுது. மேம், வாட் இஸ் a Celsius? We are in Giza. What is a degree Celsius temperature? 40 degrees Celsius. எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்லேயும் ஏதாச்சும் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளை பார்த்தோன்னே நிறைய பேர் கிட்ட வராங்க. நம்ம முன்னாடியே குல்லாவை கொண்டு வந்துட்டோம். இங்கே குல்லா விற்கிறாங்க, ஏன்னா வெயில் அடிக்கும் இல்லையா, அதுக்கு தான் நம்ம இந்த கும்பலாக குல்லாவே போட்டுட்டு வந்தது. இங்கே பாருங்கள். ஓகே, மேக்னெட்ஸ்லாம் $1. இங்கே பாருங்கள், பிரமிட்ஸ் இங்கே இருக்க அந்த டிஃப்ரெண்ட் உருவங்கள் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து சொவினியர்ஸாக விற்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், அந்த கேமரில் தான் ஏற போகிறோம். which one? நம்மளுக்கு யோகா தெரிஞ்சனால காலை தூக்கி மேலே போடுவோம். எப்படா ஏறுறது? கேமல் என்னை கடிச்சிடாத, சாரி. பாவம், பக்கத்து ஒரு கேமல் நம்மளே பார்க்குது. எஸ், நம்ம கேமல் மேலே ஏறியாச்சு. இது ஓனர் எங்கே போனாருன்னு தெரியல, நம்ம பாட்டு ஏறி உட்காந்துட்டோம். ஓ, இது 4த்துக்கும் சேர்த்து, இந்த 4 கேமலுக்கும் சேர்த்து ஒரே ஓனர் தான் போல இருக்கு. இது மூவ் ஆகுறதே பயமா இருக்கு. கேமல், ஐயோ. Okay, ठीक. I'm from India, brother. India Maharaja Allah, brother. Poor brother. கீழே விழக்கூட வாய்ப்பு இருக்குது. நான் வந்து விழ போனேன், நான் பிடிச்சிட்டேன் டக்குன்னு. ஏன்னா அந்த கேமல் அப்படியே ஒரு முட்டியை மடக்கி இன்னொரு முட்டியை எழுதாது. அதனால வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சறுக்கிற மாதிரி வந்துடுச்சு. பட் நம்ம ஒரு பக்கம் அந்த கேமரா வேறு பிடிச்சிட்டு இருக்கோமா, அதனால் ஒரு ஆள் வந்து 5 கேமரா வந்து மெயின்டைன் பண்ணுறாருங்க. இப்போ நம்ம சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஓனர் பார்த்தீங்கன்னா 4 கேமரா மெயின்டைன் பண்ணுறாரு. நான் ஏறி உட்காரும் போது பக்கத்தில் ஒரு கேமல் வந்து அசை போட்டுகிட்டே இருந்தது. நம்மளுக்குள்ள கடிக்குமோன்னு பார்த்தா ஒன்றுமே பண்ணல, அழகாக இருக்குங்க, நல்ல ட்ரெயினாக இருக்குங்க. வெயில்னு சொன்னாங்க, ஆனால் வெயில் இருக்குதான். இப்போ நம்ம ஊரில் எப்படி வெயில் இருக்குமோ அப்படி தான் இருக்குது வெயில். அதனால் நம்மளால் சமாளிச்சிக்க முடியுது. லாஸ்ட்டு வாட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஒரு குரூப் வந்து டூர் வந்திருந்தாங்க. அவர் சொல்கிறது நம்மளுக்கு என்னன்னு புரியல, நம்ம பேசுறது அவருக்கு என்னன்னு புரியல. இது எப்படிமா இருக்குது, முன்ன பின்ன அந்த குதிரை சவாரி பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நானும் குதிரை சவாரிலாம் பண்ணது கிடையாது, இதுதான் முறை. நம்மளை கூட்டிகிட்டு போகிறவர் பார்த்தோன்னா முன்னாடி அவர் வந்து ஷூ தான் போட்டிருக்காரு. அவர் கரெக்டாக ஒரு கயிறை வச்சு ஒரு கேமலை கூட்டிகிட்டு போகிறாரு. நம்மளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லா கேமலும் அழகாக வருதுங்க. நம்மளை என்ன பண்ண போகிறாங்கன்னா, அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இந்த கேமல் நிற்குது இல்லையா, அந்த மாதிரி அங்கே போய் நின்று அந்த பிரமிட்ஸ்லாம் காமிக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, ஃபோட்டோ எடுக்கட்டுமான்னு கேட்குறாரு. ஆனால் பஸ்ஸில் வர மாதிரி சொல்லிட்டாங்க, அவர்கிட்ட கொடுக்காதீங்க, ஃபோட்டோ எடுக்கலாம், அதிகமாக காசு கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு அதனால நம்ம எப்படியும் ஒரு நான் பிளான் பண்ணிக்கிறது ஒரு $2 கொடுத்துடலாம் அப்படி தான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் எஸ், that is covering, that pyramid is covering. Yeah,
ஆல்ரைட், நம்ம வித்தியாசம் போகிறது கொடுப்போம். எஸ், பிரமிடு பாருங்க, பின்னாடி இந்த பக்கம் பாருங்கோ, கேமரா பாருங்கோ. எஸ், தேங்க்யூ பிரதர். Thank you. ஓகே, யூ ஆர் வெரி குட் பிரதர். தேங்க்யூ மேன். தேங்க்யூ. They're good people. சே, அவர் போயிட்டு நம்ம வந்து கொஞ்சம் அவங்க முன்னாடி சொல்லி விட்டனால நம்ம வந்து தப்பாக நினச்சிட்டோம். நல்ல ஆளாக இருக்கார். இப்போ நெத்தி வந்து சுட ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு கொஞ்சம் தூரம் நின்று ஓகே. ஸோ அதுக்கு தான் அந்த குல்லா விற்கிறாங்க. நம்ம ஏதோ ஸ்மார்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு குல்லாவை கொண்டு வந்துட்டோம். ஆனால் கண்ணாடி கொண்டு வரல. ஏன்னா காற்றடிச்சுன்னா கண்ணு மண்ணில் அடிக்கும். அதனால் வந்து நம்ம கண்ணாடி போட்டிருக்கணும். நான் எல்லாருமே கண்ணாடி போட்டிருக்காங்க, என்ன தவிர. நம்மளுக்கு கால் கீழே ஒரு கேமல் இருக்குது. ஆனால் நம்ம காலை எதுவுமே பண்ணவே இல்லை. அது மூந்து பார்க்குது. கேமல், உனக்கு ஏதாச்சும் வேணா நான் வாங்கி கூட கொடுத்துட்றேன், என் காலை கடிச்சிடாத. ஓகே, ஸோ நல்ல ஒரு லெக் பீஸுன்னு சொல்லிட்டு கடிச்சிடாத. அந்த பிரமிடு பாருங்கள், என்ன அழகுன்னு மட்டும் பாருங்கள். சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிமாலிஷான ஒரு கட்டிடம் மாதிரி இருக்குது. பட் மெயினாக அந்த 3 பிரமிடுங்க, சின்ன வயசில் மம்மி படத்தில் பார்த்தது இப்போ நேரில் பார்க்குறதே ஒரு அதிசயமாக தான் இருக்குது. இந்த பிரமிடு தாங்க வந்து அந்த ஏன்ஷியன்ட் ஒண்டர்ஸ்லேருந்து இது வரைக்குமே இந்த ஒண்டர்ஸ், இந்த 7 ஒண்டர்ஸில் மாறிட்டே இருக்கும். ஆனால் இது மட்டும் அப்படியே தான் நினச்சி நிற்குது பாருங்க. அவர் பிடிச்சி கூப்பிட்டோடனே அழகாக போயிடுதுங்க. ஸோ நோ கிராக்கி, நோ எதுவுமே பண்ணல. பாருங்க அழகாக அவர் கையில் கொடுத்தோடனே அந்த கேமலுக்கு பின்னாடி ஒரு கழி மாதிரி வச்சுருக்காங்க, அதில் மாட்டி விட்டுறாங்க. ஸோ அது அப்படியே அது பின்னாடியே போகுது. திரும்ப வரும்போது தான் எனக்கு இன்னும் அதிக கேமல் வந்திருக்குமே தெரியுது. எங்கே பார்த்தாலும் கேமலாகவே இருக்குது. கேமல் ரைடு மட்டும் இல்லாமல் இங்கே குதிரை ரைடும் இருக்குங்க. ஸோ குதிரைகளும் வந்து வச்சு ரைட் பண்ணுறாங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு காட்டு போல் இருக்குது. ஸோ வயசானவங்களாம் அதில் ட்ராவல் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ ஏன்னா எல்லாருக்குமே இந்த கேமல் ரைடு மேலே ஏற முடியாது. எப்படி ஏறுது பாருங்கள். இப்படி ஏறும் போது தான் கொஞ்சம் திகிலாக இருக்கும். அங்கே பாருங்கள், அங்கே கால் வைக்க இடம் கிடையாது. அவர் எங்கடா கால் வைக்கிறதுன்னு கேட்டுட்டு இருக்காரு. அதே போல் ஏறி உக்காருறது ரொம்ப கஷ்டம். பாருங்கள், ஒரு வயசானம்மா எப்படி ஏறுறாங்க பாருங்கள். ஒரு 2-3 பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்களுக்கு. ஏறி உக்காந்துட்டாங்க. வாவ், இந்த அம்மாவை பாராட்டே ஆகணும். ஏறும் போது எப்படி ஏறுவாங்க தெரியல, கெட்டியமாக பிடிச்சிக்கணும். ஓகே, இப்போ உட்கார போது அவங்க பேர் காலை தட்டுறாங்க, உக்காந்துடுச்சு, இறங்கியாச்சு. ஆக்சுவலி கரெக்டாக 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ நம்ம அசம்பிள் ஆக சொன்னால் பஸ்ஸுக்கு போக போகிறோம். நோ பிரதர், நோ நோ இஷ்யூஸ். நம்மளை வந்து வாங்க சொல்கிறாங்க, நம்ம வந்து வாங்குகிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது ஆக்சுவலி கம்பல் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் மாதிரி கடுப்பாகும். சரி, ஓகே, அவங்க வேலை அவங்க பார்க்குறாங்க, நம்ம எதையும் சொல்ல முடியாது. ஸோ அந்த பக்கம் பஸ்ஸு நிற்குது. ஸோ அப்படியே இங்கே முடிச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சைடில் பார்த்தீங்க ஃபுல்லாமே அந்த சொவினியர் ஷாப்ஸு சூப்பராக இருக்குது. திரும்பியும் பஸ்ஸுக்கு ரிட்டன் ஆகுறோம். பஸ் ஏறிட்டு அடுத்ததா பிரமிடு. எஸ், அதுக்கு தாங்க போக போகிறோம்.